ஹாப்பி பொங்கல். இப்போது நான் சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் எப்படி பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன். பொங்கல் அன்றைக்கி இந்த மாதிரி மஞ்சள் கொத்து வாங்கி இந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி நீங்கள் கட்டிடணும். அப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. இதில் நான் வெண்பொங்கல் பண்ண போகிறேன். இதில் சக்கரை பொங்கல். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் சொல்கிறேன். இது 1 டம்ளர் அரிசி, 1.5 டம்ளர் வெல்லம், தேவையான அளவு நெய், 1 கைப்பிடி அதாவது 1 டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் போட மாட்டாங்க, கொஞ்சமாக போட்டுக்கலாம். பொங்கி வர்றதுக்கு கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் தேவையான அளவு முந்திரி பருப்பு, ஏலக்காய் பொடி, பால் கூட நிறைய பேர் ஆப்ஷனல் தான், ஆனால் நான் கொஞ்சம் விடுவேன். பால் இப்போது ரெண்டுத்துலேயும் பார்த்திங்கன்னா அரைவாசிக்கு தண்ணி வச்சு நல்லா கொதிக்கிறது. இப்போ இதில் கொஞ்சமாக பால் விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த டம்ளரால் ஆஃப் இதுலேயும் நான் விட்டுருக்கேன். இப்போ இது பாருங்கள், பொங்கி வருது. பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல்னு நம்ம சொல்லணும். சிம்மில் வச்சுருங்க. அதே மாதிரி இதுவும் பொங்கி வருது. அவ்வளோதான். இதில் சிம்மில் வச்சுட்டு இப்போ இதில் ஃபஸ்ட்டு பைத்தம்பருப்பு போட்டுக்கலாம். அரிசி சேர்த்துக்கலாம். கரண்டியில் எடுத்து போடுங்க. தெரியாதவங்க கையில் எடுத்து போட்டால் கொஞ்சம் சூடு தெறிக்க போகுது, அதனால் கரண்டியில் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வேகட்டும், அரிசியும் பருப்பும். இப்போ இது பார்த்திங்கன்னா வெண்பொங்கலுக்கு தேவையான பொருள் வச்சுருக்கேன். 1 கப் ரைஸுக்கு 1/4 கப் பைத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் தாளிக்க தேவையானது மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, இஞ்சி துண்டு, அப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கேஷ்யூஸ். இது நெய்யில் நம்ம தாளிப்போம். நெய்யும் வச்சுட்டுலாம். எல்லாமே நான் நல்லா களைஞ்சி வச்சுருக்கேங்க, அரிசியும் பருப்பும். இப்போது இது வெண்பொங்கலுக்கும் அதில் நம்ம விட்டுடலாம். சமைக்கிறதுக்கு இந்த இஞ்சி மஞ்சள் இது இருக்குது பார்த்தீங்களா, இது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுன்னா இதை கழட்டிட்டு அப்புறம் நம்ம நெய்வேத்தியம் வைக்கும்போது இதை கட்டி நீங்கள் வச்சுக்கலாங்க. இப்போ இது ரெண்டும் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே இந்த வெல்லம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெல்லத்தை இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நான் பாகு பண்ணி நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு பாகு பண்ணி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும். நல்லா சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வேக விடுங்க. ஓல்டு டைப் ஆஃப் இந்த குக்கிங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது குக்கரில் வச்சு எடுத்தால் ரொம்ப பிசுபிசுப்பாக இருக்கும் இல்லையா நமக்கு. இது கொஞ்சம் தளன்னு நன்னா இருக்கும். இப்போ இதில் உப்பு போட்டுடலாம். வெண்பொங்கலுக்கு உப்பு போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டு இதில் தாளித்து விட்டுடலாம்.
இது பாகுலாம் இல்லை, ஜஸ்ட்டு நான் பாகுன்னு சொன்னேன். ஆக்சுவலாக இது வந்து அந்த வெல்லத்தை நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு இது நல்லா கரைச்சி வெடிகட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா வெடிகட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குங்க. நான் அப்படியே வெல்லத்தை போடுறத விட அதில் இருக்கிற அழுக்கும் அதில் போகாது. இதை விட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு 5 minutes இது நல்லா வேகட்டும். வெல்லம் வந்து இன்னும் கொஞ்சம் கலர் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது அச்சு வெல்லம் கலரில் இருக்கிறதுனால கலர் உங்களுக்கு அத்தனை வரல. இப்போ இது ரெடி ஆகிடுது. ஏலக்காய் பொடி நான் போட்டிருக்கேன். ஃப்ரெஷ் ஏலக்காவை நல்லா கொஞ்சம் நல்லா இடித்து போடுங்க, அது நல்லா வாசனை வரும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து அதில் போட்டாச்சு. அடுத்து வெண்பொங்கலுக்கு தாளித்து விடலாம். இங்கே பாருங்கள், இதுலேயும் தாளித்து விட்டாச்சு. முந்திரி, கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம் எல்லாம் போட்டு இஞ்சி 2 துண்டு இருக்குது, தாளித்து விட்டாச்சு. இப்போ இது அப்படியே நெய்வேத்தியத்துக்கு வச்சுக்கலாம். இப்போது நெய்வேத்தியம் வச்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுங்கள். எல்லாரும் எல்லா நலமும் பெற்று வாழ நான் ரொம்ப உங்களை வாழ்த்துறேன். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். Thank you very much. Thank you very much. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you very much. Thank you very much. Thank you very much.